என்னங்க, அப்ப அவளை வேலைக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அக்கா, எடுத்த எடுப்புல எல்லாம் அவங்க ஒன்றும் வேலை தர மாட்டாங்கக்கா. கொஞ்ச நாள் ட்ரைனிங் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வேலை தருவாங்களாம். ஆமா, வீட்டை நாசம் பண்ணது பத்தாதுன்னு வேலைக்கு போய் அங்க இருக்கவங்கள நாசம் பண்ண போதான் சுத்தம். ஏய் வாய, கரெக்டா நல்ல ஒட்டு கேட்டுட்டு வந்து பேசுவியே. ஆமா, பெரிய ராணுவ ரகசியம் இது. ஒட்டு வேற கேக்குறாங்களா? ஒட்டு. இங்க எல்லார்கிட்டயும் வம்பிழுத்து போர் அடிச்சிருச்சுன்னு வெளியில போய் எல்லார்கிட்டயும் வம்பிழுக்க போற? 24 மணி நேரமும் பிரச்சனை 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 தான்ப்பா. அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியாவே இருக்க முடியலப்பா. எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமா தான் இருக்கு. அதுவும் அந்த இந்திராணியும் ஆனந்தியும் ரெண்டும் சேர்ந்து என்ன எவ்வளவு கலாய்க்குதுங்க தெரியுமா? நான் பாட்டுக்கு கதவை போட்டுட்டு ரூம்குள்ள இருந்தாலும் கதவு ஓரமா வந்து நின்னு என் காது பட விழணும்னு வேணும்னே பேசி வம்பிழுக்குதுங்கப்பா. என் மூத்த பையன் சடகோபனை கொண்டானே அந்த பாண்டியன், அவனை என் பக்கத்திலே வச்சு பொய் சாட்சி சொல்ற வரைக்கும் அவனை கூடவே வச்சிருந்து சிவஞான சண்முகத்துக்கு எதிராக பொய் சாட்சி சொன்ன உடனே போடுதுட்டான் அந்த பையன். இதுவரைக்கும் யாருக்குமே இந்த விஷயம் தெரியாது. நான் அப்படிப்பட்ட ஆளு. ஒரு விஷயத்தை முடிவெடுத்துட்டேன்னா அது நடக்கிறதுக்காக எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நான். நல்லா புரிஞ்சுக்கோ. நீ இப்ப கிளம்பு. போய் உன் மாமங்கிட்ட என்ன பேசுவியோ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு நல்ல பதில் வந்தாகணும். புரியுதா? உனக்கு 24 மணி நேரம் டைம் தரேன். இப்போ போ, நல்லபடியா பேசு. நாளைக்கு இதே நேரத்தில் திருப்பி வந்து எனக்கு நல்லபடியா பதில் சொல்லணும் நீ. இல்லைன்னா நடக்கிற எதுக்கும் நான் பொறுப்பாக மாட்டேன். புரியுதா? நிலைமை வேற மாதிரி இருக்கும். போ போ. அங்கிள், ஆண்டி, இங்க வாங்க. நட்டாஷா, நட்டாஷா. கிருஷ்ணா. என்ன கிருஷ்ணா, என்ன விஷயம்? ஆண்டி சொல்றேன். சரவணன் எங்க? அவர் மாடியில இருக்காரு. சரவணா மாடியில் கூப்பிடுங்க. அவரையும் கூப்பிடுங்க அங்கிள். சொல்றேன் சொல்றேன். சரவணன், சரவணன். வாங்க சரவணன். அங்கிள், நீங்க ரொம்ப வருத்தப்பட்டீங்கல்ல? நட்டாஷாவும் சரவணனும் எங்கேயாவது வெளியூர் போயிட்டு வந்தா நல்லா இருக்கும்னு. அதுக்கு ஒரு எக்ஸைட்டிங் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஏங்க, நீங்க எதுக்குங்க தேவையில்லாம எங்களுக்கு இந்த வேலைலாம் செய்றீங்க? ஐயோ சரவணன், அவசரப்படாதீங்க. முதல்ல பிளானை சொல்றேன், அதுக்கப்புறம் யோசிச்சு சொல்லுங்க. இது யூஸ்வலான ஹனிமூன் ட்ரிப் இல்லை. இப்போ நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறது செம்மையான பிளேஸ். இதை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான ஹில் ஸ்டேஷன்னு சொல்லலாம். ஃபாரஸ்ட் ஏரியா, செம்ம ப்ரைவேட்டான இடம். உங்களையும் நட்டாஷாவையும் தவிர வேற யாரும் அங்கே இருக்க மாட்டாங்க. அஃப்கோர்ஸ் குக் பண்ணி கொடுக்க, மற்ற தேவையான வேலைகள்லாம் பண்ணி கொடுக்க ஒரு 4-5 மெய்டுங்க இருக்காங்க. மற்றபடி அவங்கள தவிர ஒரு ஈக்காக்கா கூட கிடையாது. கொடைக்கானல்லேருந்து 50 கிலோமீட்டர் தூரத்தில் மூணார் பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன வில்லேஜ். கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட்டான இடமா இருக்கும். அது பக்கத்துலேயே இன்னும் நிறைய இடங்கள் இருக்குது. உங்களுக்கு வேணா சுற்றி பார்க்கலாம். நீங்கள் ரெஸ்ட் எடுக்க ஒரு சூப்பரான பிளேஸ். இங்கே இருக்க எந்த டென்ஷனும் உங்கள் 2 பேருக்கு அங்கே இருக்காது. இன்ஃபேக்ட் செல்ஃபோன் சிக்னல் கூட கிடைக்காது. நிம்மதியாக இருக்கலாம். ஐயோ, அப்படிப்பட்ட இடம் வேண்டாம். அது ரொம்ப கஷ்டமா இருக்கும் கிருஷ்ணா. பரவாயில்ல, நாங்க போயிட்டு வரோம். இல்ல நட்டாஷா, நீங்க மட்டும் எப்படி தனியா போவீங்க? வேணும்னா கிருஷ்ணாவையும் கூட கூட்டிட்டு போங்க. ஐயோ ஆண்டி,
நீங்கள் வேற. அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்காக போகிறாங்க, கூட நான் போய் அதெல்லாம் சரியாக வராது. அதுக்கு இல்ல கிருஷ்ணா, அது ரொம்ப தனியான இடம்னு சொல்றேன், ஃபாரஸ்ட் ஏரியான்னு வேற சொல்றேன். இவங்க 2 பேர் மட்டும் அவ்வளவு தூரம் தனியா போய் இருந்தா நல்லா இருக்குமா? ஆண்டி, அதான் 4-5 மெய்ட்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டேன்ல. இவங்களுக்கு தேவையானது எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க, எந்த பயமும் இல்லை. அதோட அந்த இடமும் என் ஃப்ரெண்டோட இடம் தான், எந்த பிரச்சனையும் வராது. இல்லைங்க, நாங்கள் வேற ஏதாவது இடத்துக்கு போகிறோம். ஓகே, வேற இடத்துக்கு போலாம்னா போலாம். அப்படி சொல்லாதீங்க சரவணன். This would be a lifetime experience for you guys. ஒரு வாட்டி போயிட்டு தான் வாங்கலாம், அமேசிங்காக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் இந்த ட்ரிப்பை மறக்கவே மாட்டீங்க 2 பேருமே. நீங்கள் ஏங்க எங்களை அங்கே தான் போகணுன்னு கம்பல் பண்ணுறீங்க? சரவணன், நீங்களும் நட்டாஷாவும் ரொம்ப ஹாப்பியாக நிம்மதியாக இருக்கணும். எனக்கும் சில கடமைகள் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் குற்ற உணர்ச்சிகளும் இருக்குது. ஆனால் உங்கள் கல்யாணத்துக்கு கூட நான் எந்த கிஃப்ட்டும் கொடுக்கல. இதை வெட்டிங் கிஃப்ட் அக்செப்ட் பண்ணிக்கோங்களேன். இந்த ட்ரிப் 100% என்னோட செலவு. அதான் இவ்வளவு தூரம் சொல்றான்ல, போயிட்டு வாங்களேன். சரி, போயிட்டு வரோம். சூப்பர், fantastic. I promise you guys, this trip is going to be an unforgettable moment for your life. Seriously, you will enjoy it. ஆனந்தி, என்ன வெளியில இருந்து வந்து இங்கே நின்னுட்டு இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. உன் வாய் தான் அப்படி சொல்லுது, ஆனா உன் கண்ணுல ஏதோ யோசனை தெரியுதே. என்ன விஷயம் சொல்லு சொல்லு ஆனந்தி, என்ன விஷயம்? அக்கா, அது வந்து நான் என்ன யோசிச்சேன்னா... நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க? உன் மனசுல என்ன படுது எல்லாத்தையும் சொல்லு. இல்லக்கா, அது வந்து... என்ன மீனாட்சி? ஒன்றும் இல்லைங்க, ஆனந்தி ஏதோ யோசனையா இருக்கா, அதான் என்னன்னு கேட்டுட்டு இருந்தேன். என்ன ஆனந்தி? இல்ல மாமா, என் மனசுல ஒண்ணு தோணுது. ஆனா அத சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க கூடாது. சொல்லுமா. இன்னைக்கு நான் வெளியில போனப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்திய பார்த்தேன். நானும் அவளும் சேர்ந்து 10th வரைக்கும் ஒன்னா படிச்சிருக்கோம். அப்புறம் நான் படிப்பை பாதியிலேயே நிறுத்திட்டேன். ஆனா அவ காலேஜ் எல்லாம் படிச்சு முடிச்சுட்டு நல்ல நிலைமையில இருக்கா மாமா. இன்னைக்கு நான் அவளை பார்த்து பேசும்போது என் நிலைமைய பத்தி அவகிட்ட நான் சொல்லிட்டு இருந்தேன். அவ ஒரு விஷயம் சொன்னா மாமா. என்ன மாதிரி வேலையில பொண்ணுங்களுக்கு கம்ப்யூட்டர் ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து வேலை தராங்களா. அதுவும் என்ன மாதிரி டைவர்ஸ் ஆன பொண்ணுங்களை ஊக்கப்படுத்துறதுக்காக ஏதோ ஒரு அமைப்பு இருக்கான். அங்க மீட்டிங் எல்லாம் நடத்தி படிப்பெல்லாம் சொல்லி கொடுத்து எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சு அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி வேலையெல்லாம் வாங்கி தருவாங்களா மாமா. அதுக்கு வார வாரம் மீட்டிங் நடக்குமா மாமா. அதுக்கு என்ன வான்னு கூப்பிட்டா வந்தா எனக்கு ஏத்த மாதிரி வேலையும் கிடைக்கும், சைட்ல படிச்சுக்கிட்டே வேலையும் பார்க்கலன்னு சொன்னா மாமா. அதான் நான்... ஏன் ஆனந்தி, உனக்கு இப்ப வேலைக்கு போற அளவுக்கு என்ன அவசியம் வந்துச்சு? அதானே. அப்படி இந்த வீட்ல என்னம்மா கஷ்டம் இருக்கு உனக்கு? 2 பேரும் உன்னை அப்படியே கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறாங்க. உனக்குன்னு ஒரு சொத்து இருக்குது, அதை வச்சுட்டு நிம்மதியா வாழ்றதை விட்டுட்டு நம்ம வேலைக்கு போய் எதுக்குமா தேவையில்ல கஷ்டப்பட போற? அது இல்லம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. என் பேர்ல எவ்வளவு சொத்து இருந்தாலும்
அதை வச்சு எனக்கு நிர்வாகம் பண்ண தெரியாது, அந்த நிர்வாக திறமையும் எனக்கு கிடையாதேம்மா. என்னங்க சிரிக்கிறீங்க? அவ சொல்றது சரிதாம்மா. அனுபவம்னு ஒண்ணு வேணும்னு நினைக்கிறா. அதுவும் கரெக்ட் தாம்மா. சரிங்க, அதுக்காக இவ எதுக்கு பெருசா? என்னக்கா, காலேஜ் வரைக்கும் படிச்சவங்களுக்கே இன்னைக்கு வேலை இல்ல, இவ எப்படி சமாளிப்பான்னு தானே யோசிக்கிறீங்க? இல்ல ஆனந்தி, அந்த மாதிரிலாம் இல்ல. இப்ப திடீர்னு வேலைக்கு போறேன்னா அதுக்கு என்ன வேலை கத்துக்க முடியும்? அக்கா, அதுக்கு தான் அவங்களே ட்ரைனிங் தராங்க. நமக்கு எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எது நல்லா வரும்னு பார்த்து அதுக்கேத்த மாதிரி அவங்க நமக்கு ட்ரைனிங் தருவாங்கக்கா. வேலையும் அவங்களே வாங்கி தருவாங்கக்கா. வாரம் வெறும் மீட்டிங்க்கு மட்டும் போயிட்டு வந்தா போதும்க்கா. அக்கா, அங்க என்ன மாதிரி நிறைய பொண்ணுங்களும் வருவாங்க. இப்போ ட்ரைனிங் ஆரம்பிச்சா இன்னும் 1-2 வருஷத்துல ஏதாவது வேலையில சேர்ந்துடலாம். எனக்கும் மனசுக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு. நீங்க சொத்தை பிரிச்சு கொடுத்தாலும் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன செய்யறதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு தான்க்கா இருப்பேன். அதனாலதான் நான். ஆமா ஆனந்தி, மீன் சாப்பிட கத்து கொடுக்கறத விட மீனை பிடிக்க கத்து கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அது சரிதான். அமெரிக்கால ராக்ஃபெல்லர்னு ஒருத்தர் இருக்கான், பெரிய கோடீஸ்வரன். அவனோட பேரனே பெட்ரோல் பங்க்ல தான் வேலை பார்த்துட்டு இருக்கான். எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் ஒரு தப்பான விஷயமே கிடையாது. என்னங்க, அப்ப அவளை வேலைக்கு அனுப்பணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? அக்கா, எடுத்த எடுப்புல எல்லாம் அவங்க ஒன்றும் வேலை தர மாட்டாங்கக்கா. கொஞ்ச நாள் ட்ரைனிங் தான் இருக்கும், அதுக்கப்புறம் தான் வேலை தருவாங்களாம். ஆமா, வீட்டை நாசம் பண்ணது பத்தாதுன்னு வேலைக்கு போய் அங்க இருக்கவங்கள நாசம் பண்ண போதான் சுத்தம். ஏய் வாய, கரெக்டா நல்ல ஒட்டு கேட்டுட்டு வந்து பேசுவியே. ஆமா, பெரிய ராணுவ ரகசியம். இது ஒட்டு வேற கேக்குறாங்களா? ஒட்டு. இங்க எல்லார்கிட்டயும் வம்பிழுத்து போர் அடிச்சிருச்சுன்னு வெளியில போய் எல்லார்கிட்டயும் வம்பிழுக்க போற. இதுல பெரிய பில்டப் வேற. வைஜெயந்தி, அவ உன்ன மாதிரி பணக்கார வீட்டுல ஒண்ணும் பிறக்கல, சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவ. அவ வேலைக்கு போய் தான் ஆகணும். போதுமா? போய் உன் வேலையை பாரு. ஹலோ, நாங்களும் ஒரு காலத்துல டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்க தான். ஏய் நிறுத்து. உன் டிபார்ட்மெண்ட் வேலையை பத்தி எல்லாம் இங்க பேசாத. என்ன நீ என்னென்ன வேலை பார்த்த, உன்னை என்னத்துக்கு தேவையில்லாம வீட்டுக்கு அமிச்சாங்கன்றதெல்லாம் எனக்கு தெரியும். பாடு, வாய கலர்ற வேலை வச்சுக்காது. சொல்லு. அம்மா விடுங்கம்மா. ஆனந்தி ஏதோ நல்ல விஷயம் பேச வந்திருக்கா. இப்ப எதுக்கு தேவையில்லாம நீ பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? தயவு செஞ்சு நீ போய் உன் வேலையை பாரு. போங்கடி. என்னமோ மறைச்சின்னு பாரு. எங்க என்ன மாதிரி ஜாபுங்க? வந்துட்டாரு தர. அம்மாடி, இவரு கொஞ்சம் சொல்லிடுமா. வெட்டியா சுத்துறதுக்கு பதிலா அந்த மாதிரி ஏதாவது உருப்படுற வேலையை பாப்பாரு. ஹலோ, யூ ஆர் டாக்கிங் டூ மச். ஏய், நீ இந்த பாரின்னு போயிட்டு வந்ததுக்கு ஒரே ஒரு பிரயோஜனம், இந்த மாதிரி 4 வார்த்தை டஸ்ஸு புஸ்ன்னு பேசுறது மட்டும்தான். அதான் லாபம். வேற ஒரு அழவும் இல்லை. ஐயே அம்மா, அவ விஷயத்த பேசிட்டு இருக்கும்போது இப்ப எதுக்கு தேவையில்லாத விஷயம்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இது பாரு ஆனந்தி, இந்த மாதிரி வேலைக்கு போறது உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும்னா நீ தாராளமா போயிட்டு வா. ஆனா நாளைக்கு வெளியில யாராவது பார்த்துட்டு பணத்துக்காக நாங்க உன்னை வேலைக்கு அனுப்புறோம்னு ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. அக்கா, பேசுறவங்க பேசிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. அதெல்லாம் பார்த்தா முடியுமா சொல்லுங்க? எனக்கு இந்த வீட்ல என்னக்கா கஷ்டம் இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கேன். ஆனா இந்த வீட்டுக்குள்ளேயே நான் இருந்தா தேவையில்லாம இவங்க கிட்ட எல்லாம் சண்டை போட்டுட்டு தாங்க இருப்பேன். வேற எதுவுமே எனக்கு தோண மாட்டேங்குதுக்கா. நானும் வாழ்க்கையில ஏதாவது செஞ்சு பார்க்கணும்க்கா. சரிம்மா, உன் மனசுக்கு சரின்னு பட்டா நீ போயிட்டு வா. தேங்க்ஸ்க்கா. அப்புறம் அக்கா, இந்த மாதிரி ட்ரைனிங் எல்லாம் போனா கார்த்திக்க எப்படி பாத்துக்கணும்னு தான் எனக்கு யோசனையா இருக்கு. என்ன பேசுற நீ? அவன் நம்ம குழந்தை, அந்த குழந்தைய நான் பாத்துக்க மாட்டேனா? நானே உன்கிட்ட அவனை பத்தி பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நீ தப்பா எடுத்துக்குவியோன்னு தான் நான் எதுவுமே பேசல. என்னக்கா? நீ கார்த்திகை கொண்டு போய் உங்க அப்பா அம்மா வீட்டுல விடுறதெல்லாம் பாவம். ஏன்னா உங்க அப்பா அம்மா வயசானவங்க, அவங்களுக்கு சங்கடம்.
உங்க அப்பாவுக்கு வேற இப்போ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அவரையும் பார்த்துக்கிட்டு கார்த்திகையும் பார்த்துக்கிறது உங்க அம்மாவுக்கு தான் ரொம்ப தர்ம சங்கடம். அதனால நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் பார்த்துக்க மாட்டேனா கார்த்திகை? இது பாரு, இனிமே அவன் இங்கேயே இருக்கட்டும். நிச்சயமா அவனை நான் நல்லபடியா பார்த்துக்குவேன். என்னை நம்பு. ஏய், என்ன? ரொம்ப நன்றிக்கா. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. ரொம்ப நன்றிக்கா. ஏய், அழாத. என்னப்பா இது? நான் வந்திருக்கேன், வாமான ஒரு வார்த்தை கூட கூப்பிடாம இப்படி அமைதியா இருக்கீங்க. என்னத்த சொல்ற? கல்யாணம்னு உன்னை ஏற்பாடு பண்ணி எதுவுமே நடக்கல. வெளியில தலைய காட்ட முடியல. எல்லா பேரும் கல்யாணத்துக்கு கூப்பிடலாட்டினாலும் அவ விஷயம் தெரிஞ்சு போனை போட்டு துக்க விசாரிக்க மாதிரி விசாரிக்கிறானுங்க. நான் வேற ஒரு சிலர் ஆர்வத்துல இப்ப என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடலாட்டினா என்ன, ரிசப்ஷன் வச்சுக்கலாம், வெங்காயத்தை வச்சுக்கலாம், அப்படி இப்படின்னு சொல்லி தொலைஞ்சிட்டேன். இப்ப வெளியே போனா எல்லா பேரும் நக்கலா பாக்குறானுங்க. அதான் வெளியவும் போக முடியாம போனை ஆஃப் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படியே உட்கார்ந்துருக்கேன். பா, உங்க நிலைமை எவ்வளவோ பரவாயில்லப்பா. வெளியே போனாதான் உங்களுக்கு பிரச்சனை. ஆனா எனக்கு 24 மணி நேரமும் பிரச்சனை 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 தான்ப்பா. அந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட என்னால நிம்மதியாவே இருக்க முடியலப்பா. எப்ப பார்த்தாலும் கிண்டலும் கேலியுமா தான் இருக்கு. அதுவும் அந்த இந்திராணியும் ஆனந்தியும் ரெண்டும் சேர்ந்து என்ன எவ்வளவு கலாய்க்குதுங்க தெரியுமா? நான் பாட்டுக்கு கதவை போட்டுட்டு ரூம்குள்ள இருந்தாலும் கதவு ஓரமா வந்து நின்னு என் காது பட வேணும்னு வேணும்னு பேசி வம்பிழுக்குதுங்கப்பா. அப்பா, அதுங்க ரொம்ப மோசமா பேசுதுங்கப்பா. அதுலயும் அந்த இந்திராணி பேசுறது என்னால தாங்கவே முடியலப்பா. என்ன நீ அவெல்லாம் ஒரு ஆளுன்னு பேசிட்டு இருக்க? வைக்க வேண்டியதானே ஒண்ணு. அப்பா, நான் வெச்சிருவேன்ப்பா. ஆனா என்ன இருந்தாலும் சித்ராணியோட அம்மான்றதுனால நான் யோசிக்கிறேன்ப்பா. என்ன நீ? நான் தான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கேன்ல, அவங்க எனக்கு அம்மா இல்லைன்னு. நானே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும்போது நீங்க எதுக்கு எனக்காக யோசிக்கிறீங்க? இல்ல அண்ணி. அப்படின்னா நீங்க என்ன நம்பலையா? நான் இங்க டிராமா போட்டுட்டா இருக்கேன். ஐயோ, அப்படி இல்ல. இந்த பாருங்க, நான் உங்களெல்லாம் நம்பி மொத்தமா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்திருக்கேன். இங்க நீங்க என்ன வாழ விட்டாலும் சரி, கொண்டு போட்டாலும் சரி, அது இனிமே உங்க இஷ்டம், உங்க முடிவு. இனிமே நீங்க என்ன அடிச்சு விரட்டினாலும் சத்தியமா நான் அந்த வீட்டுக்கு போறதாவே இல்ல. அத நீங்க மனசுல வச்சுக்கோங்க. எனக்கு ஒருவன் இருக்கிறதே நீங்க எல்லாரும் மட்டும்தான், மத்தவங்க யாருமே இல்ல. அப்புறம் என்ன சொல்றல்ல? பிறகு என்ன? ஏமா, அந்த வீட்ல மீனாட்சியும் சிவஞானமும் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட சொல்லாமல்ல? ஆமா, அவங்க இருக்காங்களே, அப்படியே தெய்வங்க. அந்த மீனாட்சி அவங்க அம்மாவை பேச விட்டுட்டு இதுக்கு மேல வார்த்தையே இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறமா ஐயோ கொஞ்சம் சும்மா இருங்களே அப்படின்ட்டுருவாங்க. அவங்களாவது பரவாயில்லம்மா. அந்த சிவஞானம் இருக்காரே, இந்த உலகமே இடிஞ்சு விழுந்தாலும் அப்படியே கல்லு மாதிரி இருப்பார் மனுஷன். ஆனா அவங்க ரெண்டு பேருக்கும் என்ன திட்டணும் தாம அவ்வளவு நோக்கமும். ஆனா ரொம்ப நல்லவங்க மாதிரி வெளியில காட்டுக்குவாங்க. ஆமா, உன்னை கட்டி வச்சிருக்கோமே ஒரு ஜென்மத்துக்கு, அவன் என்ன பண்ணா? நீங்க வேறப்பா ஏதோ புதுசா கேக்குற மாதிரி கேக்குறீங்க. அந்த ஆள் என்னைக்கு வாய் திறந்திருக்காரு? ஏதோ உலக அதிசயமா அன்னைக்கு வாயை திறந்து ஏதோ 2 வார்த்தை எதிர்த்து கேட்டுட்டாரு. ஆனா அவரையும் அசிங்கப்படுத்துற மாதிரி தானே பேசினாங்க. அசிங்கப்படுத்தினா தூக்கி போட்டு மிதிக்க வேண்டியதான, இல்ல அருவாள் எடுத்து வெட்டி தள்ள வேண்டியதான. ஆம்பளை தானே. அண்ணி, எனக்காக நீங்க பேசாம இருந்திருக்க வேண்டிய அவசியமே இல்ல. இனிமே நீங்க தயவு செஞ்சு எனக்காக ஒரு துளி கூட யோசிக்காதீங்க. எனக்கும் எங்க அம்மாவுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. எங்க அம்மாவை நீங்க என்ன பண்ணாலும் நான் அந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேன். சரிங்க அண்ணி, சொல்லிட்டீங்கல்ல, இனிமே நான் பாத்துக்கிறேன். ஏன் வைஜெயந்தி
நீ எதிர்த்து பேசினா மட்டும் அவங்க விட்டுருவாங்களா? ஏற்கனவே அந்த இந்திராணி இருக்கா, அந்த ஆனந்தியும் அங்க இருக்கா. அந்த மீனாட்சி சிவஞானம் கூட மறைமுகமா அந்த பக்கம் தானே சப்போர்ட் பண்றாங்க. உன்னால தனியா என்ன செய்ய முடியும்? மாப்பிள்ள ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கா நின்னாதான் உன்னாலையும் ஏதாவது ஓரளவுக்கு சமாளிக்க முடியும். அந்த சரவண அந்த வீட்டில் பிரச்சனை பண்ணப்ப எல்லாரையும் அடிக்க போனாருன்னு சொல்லியிருக்க. அந்த சண்முகமும் அப்படிப்பட்ட ஆள் தான். அந்த ஆளும் அந்த வீட்டில் பிறந்த ஆள் தானே. கொஞ்சம் கூட சூடு சொரணை கிடையாது அவருக்கு. அது என்னமோ ஆரம்பத்துல இருந்தே அந்த ஆள் ரொம்ப மந்தமா தான் இருக்காரு. அன்னைக்கு ஏதோ கொஞ்சம் ரோஷம் வந்து பேசினாரு, ஆனா அதையும் பேச விடல. என்ன பண்றது? அவரு கோவமா பேசினாலும் அந்த இந்திராணி அவரை நக்கல் பண்றா. இந்த பார் சித்ரா, இப்படியே போனா நான் உன் அம்மான்னு கூட பார்க்க மாட்டேன், பாத்துக்கோ. ஐயோ மாமா, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, நான் ஒரு வார்த்தை கூட கேட்க மாட்டேன். இது சத்தியம். இதுக்கு மேலேயும் உங்களுக்கு சந்தேகமா இருந்தா என் கூட வாங்க. வாங்க எல்லாரும். மாமா வாங்க மாமா. வா வாடா. மாமா சாமி முன்னாடி வச்சு சொல்றேன், இனிமே எங்க அம்மா இல்ல 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 அந்த இந்திராணி விஷயமா நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்க மாட்டேன். அம்மாங்கிற உரிமையும் எடுத்துக்க மாட்டேன். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம். அப்புறம் என்ன, விடு வைஜெயந்தி, நான் பாத்துக்கிறேன். அந்த வெத்தலைக்கரை பல்லுக்காரிய அவளுக்கு ஒரு முடிவு வெட்டுறேன். முதல்ல கல்யாணம் முடியட்டும். கல்யாணத்தை நடத்தி இந்த ஊர்வாயை அடக்கணும். அப்புறம் இவளை அடக்க வேண்டியதுதான். பா, அது வரைக்கும் அதுக்கு என்ன கிண்டல் பண்ணியே சாகடிச்சிருங்கப்பா. அப்ப இங்க வந்து இருந்து தொலை. கெட்டது கதை. இங்க வந்துட்டனா அப்புறம் அதுங்க மொத்தமா சேர்ந்து என் தலையில மிளகா அரைச்சிருங்க. சொத்தையும் கண்ணிலே காட்டாதுங்க. சரியா, அங்க போ. போய் போனை போட்டு மாப்பிள்ளைய வர சொல்லு. போ போ. சரி.